ஒருவரின் விதியையே மாற்றும் சக்தி வாய்ந்தது என்று கருதப்படும் சஷ்டி விரதத்தின் முக்கியத்துவம் குறித்து தற்போது காணலாம். வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சில பிரச்சனைகளுக்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் தீர்வு கிடைப்பதில்லை. இதனால் தங்கள் விதி இதுதான் என்று சோர்வடைந்து விடுவதுண்டு. ஆனால் உண்மையான பக்தியாலும் முறையான விரதத்தாலும் விதியையும் வெல்ல முடியும் என்று சாஸ்திரங்களும் முன்னோர்களின் நம்பிக்கையும் வழிகாட்டுகின்றன. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக போற்றப்படும் முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற்றுத் தருவதாக கருதப்படுவதுதான் கந்த சஷ்டி விரதம். இந்த விரதம் திருமணத் தடையை நீக்கவும், செல்வ வளத்தை பெருக்கவும், சொந்த வீடு வாங்கும் யோகத்தை ஏற்படுத்தவும், குழந்தை பாக்கியம் அருளவும் எப்படி உதவுகிறது என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். தற்காலத்தில் பலரும் சந்திக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை திருமணத் தடை. ஜாதக பொருத்தமின்மை, தோஷங்கள் மற்றும் சரியான வரன் அமையாதது போன்ற காரணங்களால் வருடங்கள் கடந்து செல்வது பல குடும்பங்களில் ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு சுப நிகழ்ச்சியின் போதும் உறவினர்கள் கேட்கும் கேள்விகள் திருமணம் தாமதமாகும் நபர்களின் மனதில் அழுத்தத்தை உருவாக்குகின்றன. அடுத்ததாக, நிதி நெருக்கடிகள். கடினமாக உழைத்தும் போதிய வருமானமின்றி கடன்கள் அதிகரித்து அன்றாடத் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பது பலரது வாழ்க்கையை ஒரு போராட்டமாக மாற்றியுள்ளது. அத்துடன் ஒரு சொந்த வீடு என்பது பலருக்கு எட்டாக்கனியாகவே இருந்துவிடுகிறது. மேலும் சில தம்பதியினர் வாழ்க்கையின் பெரும் வரமாக கருதப்படும் குழந்தைச் செல்வம் இல்லாமல் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகின்றனர். மருத்துவ சிகிச்சைகளும் கோவில் வழிபாடுகளும் பலனளிக்காத போது அவர்கள் நம்பிக்கை இழக்கும் நிலைக்குத் தள்ளப்படுகிறார்கள். இத்தகைய பிரச்சனைகளுக்கு ஒருவரது பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் காரணமாக இருக்கலாம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த வினைகளின் தாக்கத்தை குறைத்து வாழ்வில் முன்னேற்றத்திற்கான வழியை காட்ட உதவும் ஒரு ஆன்மீக பயிற்சியாக கந்த சஷ்டி விரதம் பார்க்கப்படுகிறது. கந்த சஷ்டி விரதம் என்பது பட்டினி இருப்பது மட்டுமல்ல, அது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு வழிமுறையாக கருதப்படுகிறது. புராணங்களின்படி தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்திய சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் ஆகிய அசுரர்களை முருகப்பெருமான் வதம் செய்த காலமே இந்த சஷ்டி நாட்கள். இந்த அசுரர்கள் மனிதனுக்குள் இருக்கும் ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 தீய குணங்களின் குறியீடாக பார்க்கப்படுகிறார்கள். முருகப்பெருமான் தனது ஞானவேலால் ஆணவத்தின் வடிவமான சூரனையும், கன்மத்தின் வடிவமான சிங்கனையும், மாயையின் வடிவமான தாரகனையும் அழித்தார். இந்த 6 நாள் விரதத்தின் மூலம் முருகனை வழிபடும்போது அவர் மனதில் உள்ள தீய குணங்களை அழித்து அவர்களை புனிதப்படுத்துகிறார் என்பது ஆழமான நம்பிக்கை. இதன் மூலம் காமம், கோபம், பேராசை போன்ற தீய எண்ணங்கள் நீங்கி நல்ல குணங்கள் மேம்படும் என்று நம்பப்படுகிறது. இவ்வாறு அகமும் புறமும் தூய்மையடையும் போது வாழ்க்கையில் தடைகள் விலகத் தொடங்கும் எனக் கூறப்படுகிறது. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பதை குறிப்பதாக கருதப்படுகிறது. எனவே குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இந்த விரதம் ஒரு முக்கிய வழிபாடாக உள்ளது. அதேபோல் திருமணத் தடை உள்ளவர்கள் இந்த விரதத்தை நம்பிக்கையுடன் கடைபிடித்தால் முருகன் அருளால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பதை பல பக்தர்கள் தங்களின் அனுபவமாக குறிப்பிடுகின்றனர். மேலும் வேலைவாய்ப்பு, கடன் நிவர்த்தி, சொந்த வீடு யோகம் போன்ற பலன்களும் இந்த விரதத்தின் மூலம் கிடைக்கும் என்று பரவலாக நம்பப்படுகிறது. முழுமையான சரணாகதியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருந்தால் இறைவனின் கருணையால் கஷ்டங்கள் நீங்கும். கந்த சஷ்டி விரதம் என்பது ஒருவரின் தலையெழுத்தை மாற்றி அமைக்க இறைவன் வழங்கும் ஒரு வாய்ப்பாக நம்பப்படுகிறது. இது வெறும் 6 நாள் விரதம் மட்டுமல்ல, கர்ம வினைகளை குறைத்து வாழ்க்கை பாதையை சீரமைக்க உதவும் ஒரு ஆன்மப் பயணமாக கருதப்படுகிறது. இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் தடைகள் விலகும், தேவைகள் பூர்த்தியாகும், கனவுகள் நனவாகும் என்பது நம்பிக்கை. இந்த விரதத்தின் அடித்தளமே அசைக்க முடியாத நம்பிக்கைதான். வேலவன் மீது முழு பாரத்தையும் வைத்து முழுமையான சரணாகதியுடன் இந்த விரதத்தை மேற்கொள்வது முக்கியம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்பது ஆன்றோர் வாக்கு. வேலவன் அருளால் அனைவரது வாழ்விலும் எல்லா நலன்களும் வளங்களும் பெருகட்டும். இந்த காணொளி பிடித்திருந்தால் ஓம் சரவண பவ என பதிவிடுங்கள். நன்றி.